சூதுகம் 2 இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா சூதுகம் 1 பற்றி சொல்லி ஆகணும். சூதுகம் 1 என்னன்னு கேட்டீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளாக பண்ணிட்டு இருக்கிற விஜய் சேதுபதி என்ன செய்வார், அவருக்குள்ள ஒரு 5 ஒரு இது பண்ணி வச்சிருப்பாரு. 5 இதை வந்து மீறாமல் நம்ம வந்து செயல்படணும் அப்படிங்குவாரு. 5 இதை ஒரு இடத்துல மீறும் போது அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறாரு, அந்த முடிச்செல்லாம் எப்படி அவுக்குறான்னு சொல்லிட்டு சூப்பராக சொல்லியிருப்பாங்க. கதை இவ்வளவு தான். ஒன்றுல வந்து இப்படி சொன்னவர் 2ல் வந்து எந்த மாதிரி சொல்லியிருப்பாருன்னு பார்த்தா, அதே மாதிரி இவரும் மிஸ்டி சிவம் வந்து ஒரு 5 ரூலை போட்டு அவர் போயிட்டு இருக்காரு. இவரும் வந்து ரூலை மீறி ஒரு பிரச்சனை பண்றாரு. இந்த முடிச்சை எப்படி அவுக்குறாருங்கிறது இந்த படத்தோட கதை. ஆனா அதுல செம்மையா பண்ணியிருந்தாங்க. ஸ்கிரீன் பிளே பார்க்கும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு படத்துல வந்து கதை இல்லாட்டினா கூட பரவாயில்ல, ஸ்கிரீன் பிளேனால படத்தை ஓட வைக்கும்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்த படம். சின்ன டேரக்டர்ஸ், புதுசாக வர டேரக்டருக்குலாம் வந்து பெரிய எழுச்சியை கொடுத்துச்சு. நம்ம கதை இல்லாட்டினா கூட பரவாயில்ல, ஸ்கிரீன் பிளே பக்காவா சொல்லிட்டா மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதே எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த படத்தில் வந்தா ரொம்ப கழுத்தை அறுத்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஒரு கட்டத்தில் வந்து இவர் சொல்லுவார், யாரு கருணாகரன் சொல்லுவாப்ல, இந்த பைத்தியங்களோட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கேன், எப்படா வெளியில போவோம் இருக்குடான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மாட்டிப்பாரு. அவரை சொல்லலை, படம் பார்க்குற நம்மளை சொல்ற மாதிரியே இருந்துச்சு. செருப்பால் அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசம் பண்ணிட்டாங்க. மிச்சி சிவா வந்து நான் பண்றது ஆக்டிங்கு, முடிஞ்சா பாரு என்ன போடா அப்படின்னு சொல்ற மாதிரியே இருக்குது. ஏன் அவர் கொஞ்சம் கூட மாத்திக்க மாட்டாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த மாடுலேஷன் சரி, அந்த பாடி லாங்குவேஜ் ரொம்ப கடுப்பா இருக்கு. அவங்கவுங்க எப்படியோ சின்ன பசங்களாம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்கானுங்க. காமெடி கூட பார்த்தீங்கன்னா பிரிச்சு மேய்ச்சிட்டு இருக்காங்க. ஹரிஷ் கல்யாணம் எடுத்துக்கோங்க, நம்ம அட்டகதி தினேஷ் எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தா பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு படம் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அந்த படத்தை வந்து சரியா யூஸ் பண்ணாம எடுத்திருக்காங்க. நலன் பிரியசாமியை வந்து உண்மையிலே சொல்றேன், நேரில் பார்த்தா அடிக்கணும் போல இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய டைட்டில் போய் கொடுத்துட்டு அவரே டைரக்ஷன் பண்ண வேண்டியது. நாங்கள் நம்பி வந்தவங்களுக்கு வந்து மோசம் இல்லாமல் இருந்திருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். கழுத்தை அறுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியும். படம் லேக்ல இல்லை, சரி ஏதாவது வந்துடும், ஏதாவது பண்ணிடுவாங்க, ஸ்க்ரீன் பிளேல வந்து ஏதாவது நம்மளை சிரிக்க வச்சிருவாங்க அப்படின்னு பண்ண பார்த்தா காமெடி ஆர்டிஸ்டா கொட்டி வச்சிருக்காங்க. எங்கேயுமே நம்ம சிரிப்பு வரல. கடுப்பா இருக்கு, ரொம்ப கடுப்பா இருக்கு. சின்ன ஒரு சீனாவது ஒரு வா சொல்ற மாதிரி ஒரு சீன் வந்துடும் சொல்லிட்டு தான் பார்த்தோம். அதெல்லாம் வராதது வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. சூப்பர் படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. நம்ம தான் இன்டர்வெல்லே அடிச்சிடறாங்களே டெக்ஸ்ட், மச்சான் இந்த படம் நல்லா இருக்கு, அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. நீ வந்து பாதிலே இருந்துச்சு, இந்த பக்கம் மிஸ்யூக்கு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு படம். தப்பா கால்குலேட் பண்ணிட்டு கலகல பேசி அது என்ன படம் சூதுகம் 2க்கு வந்துட்டோமோன்றுச்சு. மியூசிக்லாம் ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகல. மியூசிக் ஒர்க் அவுட் ஆகல, காமெடி ஒர்க் அவுட் ஆகல. பட் ஆனால் சூதுகமோட பேரு இடையில ஒரு 2 மட்டும் சேர்த்திருக்காங்க. சூதுகமோட கலரு அதே இது. அவர் யாரு விஜய் சேதுபதி என்ன காஸ்டியூம் போட்டாரோ அந்த காஸ்டியூம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சீதா மாதிரியே ஒரு கேரக்டரையும் போட்டிருக்காங்க. எல்லாமே பண்ணியிருந்தாலுமே ஒர்க் அவுட்டே ஆகல, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. படத்துல வந்து என்ன செலவு அதிகமாக பார்த்தீங்கன்னா, அது என்ன சொல்றது, சரக்கு வாங்குறதுக்கு அதிகமாக செலவு வச்சிருப்பாங்க போல. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரை சரக்கு அடிச்சுட்டே இருக்காங்க. அதுதான் படத்துல வந்து ஒரு புதுமையா இருந்துச்சு. ஓகே ஜி, பிலோ ஆவரேஜா இருக்கு. சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. காமெடி நிறைய ட்ரை பண்றாங்க, சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. சிவா ஓரளவுக்கு அந்த விஜய் சேதுபதி மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு, அது கொஞ்சம் நல்லா இருக்கு. பாட்லாம் எதுவும் இல்லை ஜி, பிஜிஎம் கொஞ்சம் ஓகேவா இருந்தது. பிலோ ஆவரேஜ் தான், மொக்க தான், பார்க்கவே கூடாது. ஸ்டோரிலாம் இருக்கு ஜி, பட் எதுவுமே இன்ட்ரெஸ்டா இல்ல. எல்லாமே இருக்கு ஸ்டோரிஸ், ஸ்கிரீன் பிளே ஃபுல்லா லாகா தான் இருக்கு. நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் எதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டா இல்லை, என்டர்டெய்னிங்காகவே இல்லை. ஸ்டோரி இல்லாமல் இருக்கு படம். நீங்க உட்காந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரிலாம் இருக்கு, பட் ரசிக்கிற மாதிரி இல்லை. 10க்கு 3 தரலாம். படம் ஓகே தான் ஜி. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு செகண்ட் பார்ட் பார்க்க வந்தீங்கன்னா கண்டிப்பா ஃபில்ஃபில் ஆகாது. பட் காமெடியா பார்க்கணும் வந்தீங்கன்னா ஓகே, நல்லா இருக்கு. ஓரளவுக்கு இருக்கு, ஃபில்ஃபில் ஆகிற அளவுக்கு இருக்கு. நிறையா இல்லை, பட் ஓகே தான். காமெடி சிரிக்கிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க, சொல்லிக்கிற அளவுக்கு பண்ணல. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்குலாம் இல்லை. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மீன்ஸ் நம்ம ஒன்று எதிர்பார்ப்போம்ல, அடிக்கடி சண்டை போடுறாங்க அந்த மாதிரி ஸ்டப்ஸ் எல்லாம் இல்லை. அந்த இதுவுமே காமெடியாக பண்ணிட்டாங்க. என்கேஜிங் ஓகே தான். இல்லைங்க, 2-3 இடத்துல நினச்சது நடக்கல. கிளைமேக்ஸும் நினச்ச மாதிரி இல்லை, டக்குன்னு முடிச்சிட்டாங்க கிளைமேக்ஸ். இப்படி ஒரு லென்த்தாக போயிடுச்சு. ஒரு சில மியூசிக் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு அந்த தீம்லாம் இல்லை. இதில் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காரு. அதே சேம் பேட்டர்ன் மாதிரி தான் எனக்கு தோணுது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதில் என்னென்ன பேட்டர்ன் பண்ணாங்களோ அதே மாதிரி கொஞ்சம் வேற மாதிரி பண்ணுங்க. அங்கே டார்க் ரூமில் பண்ணுவாங்க, இங்கே வந்து ஒயிட் ரூமில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆள் கடத்துறது, அது கொள்றது, பணம் பறிக்கிறது, அந்த மாதிரிலாம் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்காங்க. சிவா ஆக்டிங் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காரு. பழைய காமெடி மாதிரி இல்லாமல் காமெடியாக தான் பண்ணியிருக்காரு. நல்லா பார்க்கலாம், தரலாம் பார்க்கலாம். அதான் முக சொல்லி வைக்கு ரேட்டிங் இல்லை, நல்லா இருக்கு, ஃபன்னாக இருக்கு. 2 ஆக்சுவலி சிவா சார் நடிச்சிருக்காரு. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துக்கு வந்து தமிழ் படம் 3ன்னே வச்சிருக்கலாம்.
ஏன்னா சுத்தமா படம் நல்லா இல்ல. எந்த இடத்துலயுமே எனக்கு கொஞ்சம் கூட நல்லா இருக்கு, இதை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எங்கேஜிங் கொண்டுட்டே வரல. கதையே இல்லை முதல் விஷயம். பழைய அந்த ஒன்னோட கான்செப்டே தான் செகண்ட்லயும் கண்டினியூ பண்றாங்க. ஆனா அதை ஏன் எப்படி கண்டினியூ பண்ணணும், ஏன் கண்டினியூ பண்ணணுங்கிறதே தெரியாத அளவுக்கு காமெடி பண்றேன்னு சொல்லி பயங்கர கிரிஞ்சு பண்ணி வச்சிருக்காங்க. படம் முழுக்க கிரிஞ்சு. ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு, பாதி பேர் எழுந்தே போயிட்டாங்க. உண்மை சொல்லலாம் செகண்ட் ஹாஃபாவது ஓரளவு நல்லா கொண்டு போயிருப்பாங்களான்னு பார்த்தா கடைசி நிமிஷம் அந்த ஒரு 15 நிமிஷம் மட்டும்தான் ஏதோ ஓரளவு சிரிக்க வைக்கணும். வெளில போறாங்க, ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க, இவ்வளவு நேரம் டென்ஷன் பண்ணி விட்டோம், இப்பயாவது சிரிக்க வச்சிருவோமேன்னு சொல்லி கொடுத்த காமெடிங்கிற மாதிரிதான் இருந்தது. மற்றபடி படத்துல வேற எதுவுமே இல்லை. நான் எப்பவுமே ஒரு படத்தை வந்து ரொம்ப நெகட்டிவா சொல்லக்கூடாதுன்னு எதிர்பார்ப்பேன். ஆனா என்னையவே நெகட்டிவா பேச வச்சிட்டாங்க ப்ரோ. அந்த அளவுக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாசிட்டிவான விஷயம் அப்படின்னா ஒரு 2-3 இடத்துல அரசியல் பேசினது, ஒரு 2 செகண்ட் வரும். ஒரு 3 இடத்துல காமெடி பண்ணியிருக்காங்க, ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா 2 மணி நேரம் கிரிஞ்சில வந்து 3 இடத்துல நம்மளை சிரிக்க வச்சுட்டாங்க, அதுவே பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன். இது மட்டும்தான் பிளஸ்ன்னு சொல்ல முடியும், வேற எதுவுமே சொல்ல முடியாது. எனக்கு என்னன்னா மைனஸா முதல் விஷயம் சொல்லணும் அப்படின்னா சூதுகவும் 2ன்னு வச்சதுக்கு பதிலா தமிழ் படம் 3ன்னு வச்சிருந்தா கூட படம் ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன் நான் உண்மையே சொல்லணும்னா. ஏன் அப்படின்னா தமிழ் படம் அதை பார்த்தோம், அதுக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, அதையாவது இது ரசிச்சிருப்பாங்க. சூது கவுங்கிறது நம்ம ஓவரால் எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருப்போம், அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல கொஞ்சமாவது நம்மளை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற இந்த மாதிரி இருந்திருக்கணும். அது கூட இல்லையோன்னு தோணுச்சு. அவர் வழக்கம் போல அதான் சூப்பரா சொல்றேனே, தமிழ் படம் 3 அந்த ஆக்டிங் தான் இதுல இருக்கும். முழுக்கவே கிரிஞ்சு, படம் முழுக்க கிரிஞ்சு. அதுதான் என்னால ஏத்துக்கவே முடியல. உங்களுக்கு கிரிஞ்சு கொடுக்கலாம், இது என்டர்டைன்மெண்ட் படம், கதை நம்ம யோசிக்க முடியாது, ஓவர் சென்டிமெண்ட் எதுவுமே லாஜிக் எதுவுமே யோசிக்க முடியாதுதான், அதை நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா அதுக்குன்னு ரொம்ப கிரிஞ்சா பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு இரிட்டேட்டிங் வரும்ல, அந்த மாதிரி இருந்தது. இல்ல ப்ரோ, வேணாம் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. ரெண்டாவது எனக்கு விஜய் சேதுபதி நான் இதுல நடிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற அளவுக்குலாம் ஃபர்ஸ்ட் நான் ஆக்சுவலி ட்ரைலர் பார்க்கும்போது முடிவு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனா அவர் நடிக்காம விட்டது ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த மாதிரிலாம் யாருமே இல்லை. படம் முழுக்கவே எனக்கு வந்து உண்மையா சொல்லணும்னா பார்க்கணும்னு தோணவே இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு. நானே வேற வழி இல்லாம ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே பார்த்துட்டே இருந்த மாதிரி இருந்தது. வீட்டுல உட்காந்து டிவி பாக்குற மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். சாங்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு இல்லவே இல்லை ப்ரோ. முதல்ல படமே நல்லா இல்லை, நான் இதுல போய் சாங் எல்லாம் நோட் பண்ண முடியுமா, அந்த அளவுக்கு இருந்தது. சாங் எதுவுமே இல்லாத மாதிரி இருந்தது, எனக்கு ரொம்ப கிரிஞ்சா இருந்த மாதிரி இருந்தது. இவ்வளவு கொடுத்துருப்பா, ஏன் இவ்வளவு கொடுத்தாங்க அப்படிங்கிற அளவுக்கு நமக்குள்ள தோணும்ல, அந்த அளவுக்கு தோணுச்சு. லாஸ்டா ஒரு 10 நிமிஷம் நீங்க ஒரு 10-15 நிமிஷம் வேணா எங்கேஜிங்கா சிரிக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுவுமே ரொம்ப ஓவராலா இல்ல. பழைய படத்துல வந்து அந்த கேரக்டர்ல ரீப்ளேஸ் ஆயிருக்காங்க, இல்ல ஒரு சில பேர்லாம் ஆயிருக்காங்க, ஒரு சில பேர்லாம் ஆகல. ஆனா ஆயிருந்தாலுமே எனக்கு ஃபர்ஸ்ட் சூதுகவும் 1 பார்த்த ஃபீல்ல ஒரு 20% திருப்தி படுத்திருக்கலாம், அது கூட பண்ணலங்கிறது வருத்தமா இருக்கு. சூதுகப்பம் பார்ட் 2க்கு வந்திருக்கோம், சூப்பரா இருக்கு. சிவா சார் நல்லா பண்ணியிருக்காரு, ஹீரோயின் ஓகே நல்லா பண்ணியிருக்காங்க, காமெடி ஆக்டர்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு, போரிங் இல்லாமல் போச்சு. ஒரு மாதிரி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு புரியாமல் இருந்து கடைசியில் வந்து அது என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சிருச்சு. மக்கள் அதை அப்சர்வ் பண்ணிட்டு என்னங்கிறத நம்ம இது பண்ணிக்கணும். அரசியல் பற்றி சொல்லி காமெடி என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. என்ன சொல்றது, எல்லாமே ஒரு மிக்சிங்காக இருந்தது. கிளைமேக்ஸ் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபேமிலியோட தான் வந்திருக்கேன், ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணேன். என் பையன் எப்பவுமே போரிங்காக இருப்போம், இன்னைக்கு என்ஜாய் பண்ணான். புரியல. மியூசிக் நல்லா இருக்கு, காமெடி நல்லா இருக்கு, சிவா ஆக்ஷன் நல்லா இருக்கு. விஜய் சேதுபதி வராரு, அது கொஞ்சம் நமக்கு எனர்ஜெட்டிக்காக இருந்தது. ஏன்னா பார்ட் 1ல வந்தங்காட்டிக்கு பார்ட் 2 எதிர்பார்ப்போம் இல்லையா, நல்லா இருந்துச்சு. விஜய் சேதுபதிக்கு எதுக்கு ரீப்ளேஸ் பண்ண முடியாது, சிவா நல்லா பண்ணியிருக்காரு.